அண்ணா, அண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொன்னாங்க. அண்ணே இந்தாங்கண்ணே. பாத்தீங்களே, காலையிலே 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் கொஞ்சம் எனக்கு ஏத்தி கொடுங்கண்ணே. போன மாசம் தானடா நீ கேட்டேன் சம்பளம் ஏத்தி கொடுத்தேன். ஆமா, ஆனா எல்லா வேலையும் நான் தானே இங்க பாக்குறேன். கொடுக்கலாண்ணே, கொடுங்கண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொடுக்குற மாதிரி இருந்தா சொல்லுங்க, வரேன். இல்லனா இதே மாதிரி வேற இடம் பாத்துக்கிறேண்ணே. வேலு, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த கடையில் நீ எத்தனை வருஷமா வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷமாண்ணே. இப்ப நீ செய்யற வேலை எல்லாம் உனக்கு யார் கத்து கொடுத்தா? நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீ இங்க இல்லன்னா எனக்கு வேலை நடக்காதுன்னு மட்டும் என்னைக்கும் தப்பு கணக்கு போட்டுறாத. நீ இங்க இல்லனாலும் வேலை நடக்கும். நான் ஒன்னும் எடுத்த உடனே ஓனர் ஆயிட்டு எனக்கு வேலை தெரியாம ஒண்ணு நான் உன்னை வேலைக்கு வைக்கலடா. எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டு ஆள் தேவைன்னு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சேன். என்ன ஒண்ணு, நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சிருக்கணும். நான் உன்னை வச்சுட்டேன். பழகின பாசத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இப்ப நீயே போறன்னு சொல்லிட்ட, போயிட்டு வா. ஆனா ஒண்ணு, நீ போயிட்டா நான் மறுபடியும் உன்னை போன் பண்ணி கூப்பிடுன்னு மட்டும் நீ நினைக்காத. டேய் தம்பி, வேற ஒரு நல்ல பையனா வேலைக்கு படுறா. சரிங்கண்ணே.